பேரணியின் போது துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி, பலர் காயம். தமிழரசுக் கட்சி மாநாட்டிற்கு யாழ்ப்பாணத்திலும் தடை. வெளிநாடுகளில் உள்ள 42 இலங்கையர்களுக்கு சிவப்பு பிடியாணை. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மமே மறுபடியும் வெல்லும் என இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தக பக்கத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு எதிர்வரும் 19ஆம் திகதி நடைபெற இருந்த நிலையில் 2 வாரங்களுக்கு இம்மாநாட்டை நடத்த இடைக்கால தடை விதித்து திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு திருகோணமலை மாவட்ட நீதிபதி மாணிக்கவாசகர் கணேசராஜா முன்னிலையில் இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 14 நாட்களுக்கு செயற்படும் வகையில் குறித்த இடைக்கால கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 29ஆம் திகதி திறந்த நீதிமன்றில் அழைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாண நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சூழ்நிலையிலேயே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடியும் வெல்லும் என அவர் பதிவிட்டுள்ளார். பாதாள உலகு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பிச் சென்ற குற்றவாளிகளுக்கு இதுவரை 42 சர்வதேச சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கொழும்பில் புதிய காவல்துறை நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இந்த சிவப்பு அறிவிப்புகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் சர்வதேச காவல்துறை துறையினரின் உதவியுடன் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து ஹெரகட்டா தப்பிச் செல்ல முயற்சித்த சம்பவத்துக்கு உதவியதாக கூறப்படும் காவல்துறை அதிகாரியும் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் சூப்பர் பவுல் விளையாட்டின் வெற்றி பேரணியின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் மிசோரி மாகாணம் ஹன்சால் நகரில் உள்ளூர் சூப்பர் பவுல் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினர் நேற்று ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு மத்தியில் பேரணியாக சென்று கொண்டிருந்தனர். இந்த பேரணியின் இறுதியில் ரசிகர்கள் மத்தியில் வீரர்கள் உரையாற்றிய சிறிது நேரத்தில் கலவரம் ஏற்பட்டுள்ளது. இந்த கலவரத்தின் போது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் ரசிகர்கள் மீது திடீரென்று துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் 9 குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எமது நாட்டின் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சர்வதேச ரீதியில் மன்றாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொள்ளுப்பிட்டி புனித அந்தோனியார் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய பாடநூல் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான நெருக்கடியிலிருந்து மிகவும் சிரமப்பட்டு மீண்டு வரும் நிலையில் அந்த யுத்தத்திற்கு மீண்டும் யாரும் செல்ல விரும்ப மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சந்திரிகா தொடர்பில் இந்த நாட்களில் வெளிவரும் அரசியல் செய்திகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்று அவரது அலுவலகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தரப்புக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அண்மையில் வெளிவந்த செய்திகளை மறுத்துள்ள அவர், தாம் இதுவரையில் எந்த ஒரு தரப்புக்கும் ஆதரவு வழங்கவில்லை எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குறிப்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுஜன முன்னணி கட்சியின் தலைமை பதவி ஏற்க உள்ளதாக வெளிவந்துள்ள செய்திகளையும் மறுத்துள்ளார். இந்த நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் இலங்கை முக்கியமான தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் உச்சகட்ட அரசியல் நடவடிக்கைகளுக்கு மத்தியிலும் இந்த அறிவிப்பை சந்திரிகா விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் எதுவும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்ற ஊகங்களுக்கு மத்தியிலும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என
அண்மையில் ஜனாதிபதி அலுவலகம் வழங்கிய உறுதிமொழி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் கருத்து கூற மறுத்துவிட்டார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்பதை தம்மால் கூற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளில் ஒருவரான சாந்தன் என்கின்ற சுதந்திர ராஜா 32 வருட சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலையாகி நாடு திரும்ப இலங்கை அனுமதித்துள்ளது. இதன்படி சென்னையில் உள்ள இலங்கை துணை உயர் ஸ்தானிகரம் சாந்தனுக்கு இந்தியாவிலிருந்து வெளியேறுவதற்கு மட்டும் தற்காலிக கடவுச்சீட்டை வழங்கியுள்ளது. எனினும் சாந்தன் என்கின்ற சுதந்திர ராஜா 32 ஆண்டுகள் சிறைக்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற சாந்தனுக்கு சென்னையில் உள்ள இலங்கைக்கான துயர் உயர்ஸ்தானிகரம் தற்காலிக பயண ஆவணத்தை வழங்கியுள்ளதாக சென்னை மேல் நீதிமன்றத்தில் தமிழக அரசு கடந்த செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. இருப்பினும் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமிலிருந்து தன்னை விடுவித்து இலங்கைக்கு அனுப்ப கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது மாநில அரசு நீதிமன்றத்தில் இதனை அறிவித்தது. இதேவேளை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளாக தண்டனை பெற்ற நளினி மற்றும் ஸ்ரீகரன் என்கின்ற முருகன் ஆகியோர் தங்களை லண்டனில் உள்ள மகளிடம் செல்ல அனுமதிக்க கோரி தாக்கல் செய்த மனுக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. எனினும் 2022ஆம் ஆண்டு நவம்பரில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளில் நளினி, ரவிச்சந்திரன், சாந்தன், முருகன், ஜெயக்குமார் மற்றும் ரோபர்ட் பயஸ் ஆகியோரை விடுதலை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழக அரசு குற்றவாளிகளை விடுதலை செய்ய கோரி சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிய சில நாட்களுக்கு பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் தண்டனைக்கு உள்ளான பேரறிவாளனை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விடுதலை செய்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எந்த தீர்மானத்தை மேற்கொண்டாலும் தனது தனிப்பட்ட தீர்மானத்தை எந்த காரணத்துக்காகவும் மாற்றப்போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகளை பிரசன்ன ரணதுங்க நிராகரித்துள்ளார். இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நிச்சயம் நடைபெறும் எனவும் இதில் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவார் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டியது நாட்டு மக்கள் உள்ளிட்ட அனைவரினதும் கடமை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எப்போதும் சிறந்த தீர்மானங்களை மேற்கொள்ளும் கட்சி எனவும் இதற்கமைய அதிபர் தேர்தல் தொடர்பிலும் உரிய நேரத்தில் சிறந்த தீர்மானத்தை தனது கட்சி மேற்கொள்ளும் எனவும் பிரசன்ன ரணதுங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் தனது கட்சி சார்பில் களமிறங்கும் அதிபர் வேட்பாளர் தொடர்பில் தேர்தல் நெருங்கும் போது அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார்.